PCOSனு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்கக்கூடியவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை என்ன எடுத்துக்கிட்டா அவங்களுடைய வெயிட் லாஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். சிகப்பரிசி அவல் இருக்கு இல்லைங்களா, அது உங்க உடம்புக்கு தேவையான அத்தனை மினரல்ஸும் இருக்கு. கெட்டியான சிகப்பரிசி அவல் வாங்கி அதை நீங்க உப்மா மாதிரி பண்ணி சாப்பிடலாம். சிகப்பரிசியில் இருக்கக்கூடிய முக்கியமான தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவலை நல்லபடியா ரைஸ் பண்ணும், கருப்பையில இருக்கக்கூடிய அடைப்புகளை நல்லா நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நீங்க தொடர்ச்சியா பயன்படுத்தும் பொழுது நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். எல்லோருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு நல்ல சுவையான சிகப்பரிசி அவல் உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி 2 பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் மெல்லிஸ் அவல் தான் எடுத்திருக்கேன். உங்களோட அவல் கெட்டியான அவல் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அது லேசானது உப்புமா கூட ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. மெல்லிஸ் அவலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது 2 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சா போதும், சூப்பரான சிகப்பு அவல் உப்புமா ரெடி ஆகிடும்.